புதுவையில் விஜய் நடத்தக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் இதில் இப்போதைய நிலைமை என்ன? செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். தாயுமானவன், இப்போ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? அங்கே QR கோடு ஸ்கேன் பண்ணி அவங்களை அனுப்புவதில் சிரமம் இருந்தது, ஒரு ஆளா ரெண்டு ஆளான்ற குழப்பம்லாம் இருந்தது, அதெல்லாம் தீர்ந்து விட்டதா? தொடர்ந்து ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான் நீடிக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. அதற்காக QR கோடு உடன் கூடிய அட்டைகள் என்பது தவேகாவினருக்கு வழங்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் காலையில் பார்த்தீங்கன்னா குறைந்த நபர்களே வருகை தந்திருந்தாங்க. இதனால் அடையாள அட்டை இருக்கக்கூடிய நபர்களை எளிதாக உள்ளே நுழைவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த உப்பளம் மைதானத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 3 சாலைகள், பிரதான சாலைகள் இருக்கின்றன. அந்த 3 சாலைகளும் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக அந்த QR கோடு அட்டை, அனுமதி அட்டை இல்லாதவங்க அந்த சாலைக்குள்ளார, அந்த உப்பளம் மைதானத்துக்கு அருகாமையில் கூட செல்ல முடியாத அளவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் என்பது இருந்தது. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா ஏராளமான தவேகாவினர் வந்த வண்ணம் குவிந்த வண்ணம் இருப்பதால காவல்துறையினரை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது. தொடர்ந்து உப்பளம் மைதானத்துடைய வாயில்ல QR கோடு அட்டை இல்லாத பலரும் இங்கே நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். காவல்துறையினர் தொடர்ந்து இந்த QR கோடு அட்டை இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் உள்ளே நுழைவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. உப்பளம் மைதானத்துக்கு வெளியே தவேகாவினர் மட்டும் பார்க்க முடியாது. சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. தவேகாவுடைய வாலண்டியர், அதாவது தொண்டரணி என்று சொல்வார்கள், அவர்கள் தற்போது அந்த யாருக்கெல்லாம் அந்த பாஸ் இல்லையோ அவங்க உள்ளார நுழையாத அளவுக்கு தற்போது பாதுகாப்பு பணியில அவர்களும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. தவேகா தலைவர் விஜய் இன்றைய தினம் புதுச்சேரியில இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில உப்பளம் மைதானத்துல பாஸ் இருக்கக்கூடியவர்கள் திரண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. கரூர் துயர சம்பவம் எதிரொலிக்கு பிறகாக 72 நாட்களுக்கு பிறகாக திறந்த வெளியில மக்களை சந்திப்பதற்காக விஜய் கூட்டியிருக்கிறார். இதற்கு முன்னதாக காஞ்சிபுரத்தில் கூட்டம் நடத்தப்பட்டது. அது உள்ளரங்க கூட்டமாக நடைபெற்ற ஒரு சூழ்நிலை மீண்டும் திறந்த வெளியில தற்போது இந்த கூட்டம் என்பது நடைபெறக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் காலையில சரியாக 10 மணி அளவில் விஜய் அவர்கள் வருகை தருவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. 10 முதல் 12:30 மணி வரைக்கும் விஜய் அவர்கள் பேசுவதற்கான அனுமதி என்பது காவல்துறை தரப்பில்